ஹாய்மா, ஒரு சின்ன மெசேஜ்டா. இதை பாருங்கள், டெய்லி தயிர் வைக்கிறீங்களே, நீங்கள் டெய்லி சாப்பாடு வைக்கிறீங்களே சாமிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. நம்மளுக்கு கடவுள் கொடுத்த உணவு, அதை அவருக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த உணவை எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி நிரந்தரமாக நீங்கள் கஷ்டம் இல்லாமல் கொடுக்கணுன்றது தான் ப்ரேயரு. அதனால் நம்ம செய்தது சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸும் ப்ரேயர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹிந்துஸ் தான் பசங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுளே, இந்த உணவு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த உணவு எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி தயிர் ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்காக வீடியோ கட் ஆகிடுச்சு. தயிர் லக்ஷ்மியினுடைய மறு உருவம் சொல்லுவாங்க. தயிர் வச்சோன்னா அஷ்ட ஐஸ்வர்யம் நம்மளுக்கு சேரும்னு சொல்லுவாங்க. அது கடவுளுக்கு மிக பிடித்ததான். ஆகையினால தயிர் வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.